கர்த்தர் நல்லவர். இந்த நாள் தியானத்திற்கென்று எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு கேள்வியோடு கூட நான் போக விரும்புகிறேன். வேதத்திலே முதல் வந்த பாவம் என்ன பாவம்? என்ன பாவம்? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை என்னக்கூடிய பாவம் அன்று ஆதாமை தொட்டு தொடர்ந்து இன்று சபையையும் விட்டு வைக்கவில்லை. இதற்கு உதாரணமாக வேதத்திலே 1 சாமுவேல் புத்தகம், இதை மையப்படுத்தியே நாம் 2 நாட்கள் தியானமாக இன்றும் திங்கட்கிழமையும் மாலை வேளையில தியானிக்க போகிறோம். நிச்சயம் சொல்லுகிறேன், வந்த வண்ணமாக நீங்கள் திரும்பி போவதில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ என்றான். அங்கு சாமுவேல் சவுலின் சம்பவம் எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு சம்பவம் தான். சிறு வயதிலிருந்து இதை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆனா நான் வேறு ஒரு கோணத்திலே இந்த கீழ்ப்படிதலை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி போவதில்லை. கீழ்ப்படிதல் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே துவங்குகிறது? 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே ஒரு மனிதன் ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான் என்றால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி முதல் கீழ்ப்படிதலுக்குள்ளதான் நடத்துகிறார் என்பதை அங்கு பேதுரு அழுத்தமாக கோடிட்டு காட்டுகிறார். எந்த நிறுவத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், மற்ற எந்த நிறுவத்திலையும் சொல்லப்படாத அதீத வார்த்தை இந்த கீழ்ப்படிதலை பேதுரு அதிகமாக பயன்படுத்துகிறார். வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படுகிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது. இப்படி கீழ்ப்படிதலை குறித்து பேதுரு அவ்வப்போது அடிக்கடி அதை நினைவுபடுத்தி எழுதி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே நடந்து கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். என் வாழ்க்கையில தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை போல நடக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக பேதுருவிலே பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவதா இருக்கட்டும், எஜமானுக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படிவதா இருக்கட்டும், மனைவிமார்களுடைய கீழ்ப்படிதல், எல்லா கீழ்ப்படிதலை கூட ஒரு சிறந்த கீழ்ப்படிதல் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29 to 32 வசனங்களை நீங்கள் அங்க வாசிக்கும் போது எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், ஏன் கீழ்ப்படிய வேண்டும், யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அங்க வாசிக்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29 to 32. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்க பிள்ளை உங்க வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல சில எதிர்பாராத எதிர்மறையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கலாம். நான் தயவாக சொல்லுகிறேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் என் பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கீழ்ப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம். ஏன்னா வேதத்துல ரோமர் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை இப்படியாக எழுதுகிறார். வாசிங்க 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5:19. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரே மனுஷன் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுகிறதுனாலே அநேகர் நீதிமான்களாக. நான் கீழ்ப்படியும் போது தேவனுக்கு என் குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் கர்த்தர் கீழ்ப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் தயவாக சொல்லுகிறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு
எனக்கு இந்த காது நான் கொஞ்சம் உங்களோட சகஜமாக இறங்கிடலான்னு பார்க்குறேன். ஆமாம், சிலர் அப்படி இறுக்கமாக இருக்கிறீங்க. ஆமாம், அப்படியே எனக்கு இந்த காது கொஞ்சம் கேட்காது, கொஞ்சம் விளங்காது. ஆமாம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது உங்களுக்கு ஆசையாக இருக்கா? ஆமாவா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோமா? ஆசீர்வதிக்கப்பட்டோமா? இல்லையே. பல நேரங்களில் இது இல்லை, அது இல்லை, இது குறை, அது குறை, எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது இதுன்னு தான் நம்ம நிற்கிறோம். நான் தயவாக சொல்லுகிறேன், தேவ ஜனமே, ஆண்டவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாத பட்சத்தில் பேசி கொண்டிருக்கிறேன்னா மடக்குடிகாரனாக இருந்தேன். 16 வயதுலேருந்து 19 வயது வரைக்கும் தகப்பனை விட்டு 16 வயதில் பிரிந்து சென்னை பட்டணத்துக்கு போயிட்டேன். முரட்டு குணமாக இருந்தேன். தூண்டில்ல மாட்டின மீனோட வாய் கிழிக்கப்படுகிறது போல நான் வலையில் வந்த மீன் கிடையாது, தூண்டில்ல வந்த மீன். கர்த்தர் பதடியிலே அடித்து 19 வயதில் ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் நடத்தினார். ஏன்னா என்னை வளர்த்த தாய்மார்கள் இங்கே இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிறப்பின் நாளில் எத்தனையோ மரணங்கள், அநேக மரணத்தை தாண்டி தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பை அல்லல் தட்டி ஓடின பலவிதமான துன்மார்க்கமான ஜீவிதம். ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்றிலிருந்து என் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை காணும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எனக்கு மாத்திரமல்ல, வேதத்தில் நம்ம வாசிச்சோமே, ஒருவனுடைய கீழ்ப்படிதல் அநேகரை நீதிமானாக்குறதற்கு, அநேகரை கிறிஸ்துவனை திருப்புகிறதற்கு. நான் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளில் வேதத்தில் இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன். 128ஆம் சங்கீதம் எல்லா திருமணத்திலையும் நம்ம வாசிப்போம். 128ஆம் சங்கீதத்தில் அதில் இவ்விதமாக எழுதியிருக்கோம், கர்த்தருக்கு பயந்து. சொல்லுங்க, என் காது கேட்க மாட்டேங்குது. கர்த்தருக்கு பயந்து எவனோ நாங்கள் எழுதியிருக்கலாமே, ஏன் எவனோன்னு எழுதியிருக்கு? எவனோன்னு எழுதினபடினால்தான் கீழே மனைவியை பற்றி எழுதியிருக்கிறது, பிள்ளைகளை பற்றி எழுதியிருக்கிறது. மனைவியின் கீழ்ப்படினாலே முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது விட சிலருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேதத்திலையும் காணப்பட்டது. ஆனா ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல குடும்பத்தின் தலைமக்கள் கர்த்தருக்கு முழுமையாய் தங்களை ஒப்பு கொடுக்கும் போது அதில் வாசிக்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனிதரும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். நிறைய பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணம், தறி கெட்டு போறதுக்கு காரணம் நான் சொல்லுவேன், என்னுடைய கீழ்ப்படியாமை தான் என் குடும்பத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நாம் ஒற்றுக்கொள்ளும் போது, தேவனிடத்திலே மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பம் முழுவதையும் மாற்றி விடுகிறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாட்டு பண்ணமே, நானும் என் வீட்டாருமோ வென்றா. எத்தனைக்கு ஆசை, ஆண்டவரே வர வருஷத்துல இருந்து ஆண்டவரே நானும் என் குடும்பமும் கர்த்தரையே ஒரே மனமாய் ஆலயத்தில் உட்கார்ந்து தொழுது கொள்ள வேண்டும். எத்தனைக்கு ஆசை. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நன்மையான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் கீழ்ப்படிய மனதில்லை. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதான் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கார். ஒரு மனிதனை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்திலே வாசிங்க, கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்ற ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து விட்டு அதன் 16, 17 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவளை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். 16ஆம் வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ எனக்கு செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். நல்லது. 18ஆம் வசனத்தை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லா சத்தத்தை வைத்து 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். ஆண்டவருடைய சொல்லுக்கு நான் ஒரு தனிநபர் கீழ்ப்படியும் போது என் சந்ததிக்குள் அநேக ஜாதிகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏதோ நான் மட்டும் வாழ்ந்தேன், நான் மாத்திரம் ஆசீர்வாதமா போனேன் என்பதற்காக அல்ல, நானும் என் சந்ததியும் தலைமுறையும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பக்கத்துக்கும் கை பிடிங்களேன், பக்கத்துக்கும் கை பிடிங்க. இனிமே கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படிதல் இல்லை என்பதற்கு இன்னொரு வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். கீழ்ப்படிதல் இல்லாததுனால தவறவிட்ட ஆசீர்வாதங்களை அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தை கோடு போடுற பழக்கம் இருந்தா அந்த கீழ்ப்படிந்தால்ன்ற வார்த்தை கொஞ்சம் அழுத்தமாக கோடு போட்டுக்கோங்க. நான் கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற சேமிப்பு இல்லை அப்படின்னாலே, கடன்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றாலே, எங்கேயோ தேவனுக்கு கீழ்ப்படிதலை நான் தவறவிட்டு என் வாழ்க்கையில ஓடுகிறேன் என்பது தேவ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக வீடுகளில் போன இதெல்லாம் தொங்கப்பட்டிருக்கும். பாகம் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்க அந்த வார்த்தை தொங்கப்பட்டிருக்கும். பாகம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க, ஏன் எப்ப கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி உபாகமும் அழகாக அங்க 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. எப்ப? அடுத்த வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனாகிய ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. குடும்பத்தில், உறவுகளில், சபையிலே, சமுதாயத்திலே எளியவர்களை நம்மை சோதிப்பதற்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அது தேவஜனமா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். தேசத்திலே பலவீனமானவர்களை குற்றப்படுத்துவோம் என்றால், காயப்படுத்துவோம் என்றால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, வந்துருங்க உபாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் வந்துருங்க. சேமிக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி 14ஆம் வசனத்துல சொல்லுகிறார். அதே 14ஆம் வசனத்துல முன்மாறியும் பின்மாறியும் அந்த மழையை பெய்ய பண்ணுகிற வேலை யாருடைய வேலை? யாருடைய வேலை? தேசத்துல மழையை பெய்ய பண்ணுகிற வேலை யார் வேலை? கர்த்தருடைய வேலை. 127ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, அதிகாலையில எழுந்து, வேதத்தில் அதுல முதல் வசனம் போட்டிருக்கோம், கர்த்தர் உன் வீட்டை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, சொல்லாமே. கர்த்தர் உன் கெட்டாராயில், கர்த்தர் நகரத்தை காவாராயில். அடுத்த வார்த்தை என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. வாசிங்க, அடுத்த வார்த்தை வாசிங்களேன். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்திருந்து, நீ நல்லாதான் கடினமா உழைக்கிற, ஆனா உன் அப்பத்தை நீ வருத்தத்தோடு உண்ணுகிறாயே, ஏன் என்பதை வேதம் கேட்கிறது. நான் அல்லவா உன் வீட்டை கட்ட வேண்டும், நான் அல்லவா உன்னை காக்க வேண்டும், நீ கடினமாய் வேலை செய்கிற, அதற்குரிய பலனை நீ அனுபவிக்க முடியவில்லை, ஏன் என்ற கேள்வியோடு விட அங்கு சங்கீதக்காரனுடைய அங்கலாய்ப்பை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் தயவாக சொல்லுகிறேன், அங்க உபாகமத்துக்கு வந்துருங்க, 11ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் வந்துருங்க. அங்க உபாகமத்திலே, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இன்றையிலிருந்து கீழ்ப்படியை ஒப்பு கொடுப்பேன். என் வாழ்க்கையில எங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாத குறைச்சல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா சேமிப்பு இல்லாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தருடைய தலையிடுதல் இந்த ராத்திரி நேரத்தில் அந்த எல்லையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ நம்ம தென்பகுதியில் எல்லாரும் சொல்லுவாங்க, நகவலை ஏறட்டுங்க, 1 கோடி கூட ஆகட்டு, அது வாங்குறதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆமென். அல்லேலூயா. நான் பொதுவாக பொருளாதாரத்தை குறித்து ரொம்ப பெருசாக பயப்பட மாட்டேன். நம்ம ஆசீர்வதிக்கிற வேலை யார் வேலை? நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கிறது வேலை யார் வேலை? அல்லேலூயா. இது இல்லை, வேதத்தில் எங்கேயாவது சாப்பாட்டுக்காக, நாளை தினத்துக்காக, இருக்கிற இடத்துக்காக,
அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம் 17 அதிகாரம் 29 வசனம், வீட்டில் சென்று வாசிச்சு கொள்ளுங்க. குடியிருப்பின் எல்லைகளை, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் ரத்தத்தையும் கொடுத்திருக்கிற ஆண்டவர் குடியிருப்பின் எல்லைகளையும் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். முன்பே தீர்மானித்திருக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்காம வாழ்க்கையில யாரும் கீழே வர முடியாது. வாசிங்களா, உதாரணத்துக்கு 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அன்னாளின் பாட்டிலே அங்கே அன்னாள் அழகாக அதை அழுத்தமாக எழுதுகிறார். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. 6-7. கர்த்தர் பேசிக் கொண்டுகிட்டு இருக்க என்னுடைய வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல கிட்டத்தட்ட 9 இளம் வயது மரணம், என் தாயார் உட்பட. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும். நாம் நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறவனோ ஐஸ்வர்யனா மாற்றப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை நம்புகிறோம். கர்த்தர் கையில தான் உங்க வாழ்க்கையில தரித்திரமும் இருக்கிறது, நீங்க மறந்துடாதீங்க. வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில தீரா கஷ்டம், காரணம் என்ன? ஆண்டவருடைய கையிலிருந்து நான் தயவா சொல்றேன், நீங்க பேசுறதா இருந்தா வசனத்தை நான் உங்களுக்காக தான் கொண்டு வரேன். என்ன நீங்க பாருங்க, இதுக்காக உபவாசம் இருந்து காத்து தேவ சமூகத்தில் அழுது புலம்பி, ஆமா வார்த்தை கொண்டு எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? கை வைத்து கட்டுங்க. எத்தனை பேர் கர்த்தர் பேசுறாரு? அல்லேலூயா. சிலர்லாம் நகை வாங்கும் போதே அடகு வைக்க நீங்க சொன்னீங்கன்னா அப்படிதான் ஆகும். நாவின் அதிகாரத்துக்கு ஜீவனம் உண்டு. எங்கேயாவது ஆபிரகாம் அப்படி செஞ்சானா? எங்கேயாவது போவாஸ் அப்படி செஞ்சானா? எங்கேயாவது யாக்கோபு அப்படி செஞ்சானா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அடிமைத்தனத்தின் நுகம் முறிய வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் என்ற ஒரு ஆளுகை தன்மைக்குள்ள கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் என்ற அந்த எண்ணத்திற்குள் நாம் முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மை ஆசீர்வதித்து அலங்கரிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசிக்கொண்டிருக்கிற நான் பெரிய படிப்பு இல்லைங்க, வெறும் 9ஆம் வகுப்பு இடைநிலை தான், சூழ்நிலை நிமித்தம் குடும்பத்தின் நிமித்தம். ஆனால் நான் வந்து சொல்லுவேன், தேசத்தில் பல இடத்துக்கு போயிட்டேன், பல மருத்துவமனையில் பிரசங்கித்திருக்கிறேன், சிறைச்சாலையில் பிரசங்கித்திருக்கிறேன், ஆசிரியர்கள் மத்தியில் பிரசங்கித்திருக்கிறேன், எத்தனையோ ஸ்கூல்ஸுக்கு இன்னைக்கு நான் அடிக்கடி அழைப்பது உண்டு. நான் சொல்லுகிறேன், நான் எம்மாத்திரமும் என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, இம்மட்டும் என்னை நடத்துகிறதற்கு. படித்தவர்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க உட்கார்ந்து கவுன்சிலிங் கேட்பாங்க. நான் நினச்சி பார்க்குறேன், வேத வசனம் கொடுக்கிற ஞானத்தை விட, வேத வசனம் கொடுக்கிற அதிகாரத்தை விட ஒன்றும் மேலானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி என் குடும்பத்தார்ட்ட சொல்லுவேன், இன்னாருடைய மகன்பதை விட ஊழியக்காரன் சொல்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு விசிட்டிங் கார்டு பைபிள் தான் விசிட்டிங் கார்டு. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவஜனமே, உங்களுடைய கீழ்ப்படியாமையின் பாவத்தின் நிமித்தமே இன்றைக்கு சஞ்சலமும் தவிப்போம். ஒருவேளை வெளியில நீங்க நல்லா இருக்கலாம், வெளியில நீங்க உங்களை காண்பித்துக் கொள்ளும் போது சிரிக்கலாம். பொதுவாக எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாலும் என்ன தான் சொல்லுவாங்க? நல்லா தான் இருக்கும். ஆனால் வெளியில வார்த்தையில நான் நல்லா இருக்கேன்னு வந்திருக்கிற தேவஜனமே, மனதில் அங்கலாய்ப்போ சஞ்சலமோ தவிப்போ, நான் தயவாக சொல்லுகிறேன், தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். ஆமென். இன்றைக்கு உங்களை போடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை எடுத்து விடுங்க ஆண்டவரே. பொதுவாக கீழ்ப்படியாதவங்கிட்ட சில சுபாவம் இருக்கும். அழகா முதல் வந்த பாவம் எங்க வந்துச்சு? ஏதேன் கீழ்ப்படியல. ஆண்டவர் ஆதாம பார்த்து கேட்கிறாரு, எப்பா நான் புசிக்க கூடாதுன்னு விளக்கின கனியை நீ சொல்லுங்க. மீன் சொல்றேன், எனக்கு இந்த காது கொஞ்சம் விளங்காது, பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன இந்த கனியை நீ, அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொன்னா? நீங்க தந்த கீழ்ப்படியாத சுபாவம் இருக்குன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு அவ அதை செஞ்சிட்டா. அதனாலதான் யோசேப்பு நிமித்தம் போர்த்திபாரின் வீடு ஆசீர்வதிக்க முடியும் என்றால் உங்கள் நிமித்தம் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க முடியாதோ? தேவஜனமே, ஆதாம் போய் கேட்கிறாரு, நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசித்தான்னு சொல்லும்போது மனைவி மேல பழி வருது. மனைவிட்ட போய் கேட்கிறாரு, என்ன புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனிய? அவளும் இவங்களை யாரெல்லாம் தேவனோடு கூட உலாவினவங்க, தேவனோடு நடந்தவங்க, அவ பழியத்துக்கு யார் மேல போடுறா? தேவஜனமே, ஏவாள் பழியத்துக்கு யார் மேல போடுறா? சர்ப்பத்து மேல. இன்னைக்கு நம்ம பழிய தூக்கி
யாராவது செய்வன செஞ்சு வச்சிருப்பானோ, செய்யட்டுமே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்களும் இல்லை. ஆமே. எத்தனையோ நேரங்கள்ல நான் ஒரு 7-8 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் சபையில் ஒரு இளஞ்சபழத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அண்ணே உள்ளே புதைச்சிருக்குன்னு சொல்லும்போது, கொண்டாங்க ஜூஸ் போட்டு குடிப்போம். அல்லேலூயா. ஏன் என்ன செஞ்சாலும் சரி, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் என்னை அசைப்பது ஒருவராலும் கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த தேவனின் பட்சத்தில் நின்றால் விழுந்து போன அத்தனை தேவதூதர்கள் என்னை எதிர்த்து நின்றாலும் நான் கலங்க மாட்டேன். அல்லேலூயா. நீதிமான் அசைக்க படுவதில்லை, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். இதுதான் வசனம். வசனம் ஒரு நாளும் போய் உரையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வசனம் யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, இவங்க பொறாமப்பட்டிருப்பாங்க, அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க, இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க. தேவஜனமே, ஒருவர் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி உங்கள் எல்லையில பாதிக்கப்படுவதென்றால் கர்த்தருடைய காவல் இல்லை என்பதுதான் அர்த்தம். யோபுவின் எல்லையும் வெளியடைத்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் எல்லைகளையும் வெளியடைக்க மாட்டாரோ? அல்லேலூயா. பவுலை பலங்கொண்டு கர்த்தர் காத்த ஆண்டவர் உங்களை காக்க மாட்டாரோ? நான் தயவாக சொல்லுகிறேன், வாழ்க்கையில் நடக்கிற பாதகமான சூழ்நிலைகளுக்கு மற்றவர்களை காரணம் காட்டாதீங்க. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த வருஷ கடைசியில கைகளை உயர்த்தி விடுவோம். அல்லேலூயா. குடும்பத்திலே இறுக்கமான காலங்கள் இருக்கலாம், நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம். நான் தயவாக சொல்லுகிறேன், மற்றவர்களை காரணம் காட்டி நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள். ஆண்டவரே என்னை நீர் மன்னியும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் மன்னித்து அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சவுல்ட்டே இருந்துச்சு. 1 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல அங்க சவுல் ஒரு காரியத்தை செய்கிறான். வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உடைய தேவனாய் கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். பிடிச்சு வந்தது சவுலா ஜனங்களா? அதே 15ஆம் அதிகாரம் அதே 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருகினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகை கொண்டு வந்தாங்க. ஆனா இவன் பலி யார் மேல போட்டான்? நான் தப்பு பண்ணல, பலி யாரு? ஜனங்க தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஜனங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தும் போது, இதே 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, ராஜாவை ஏற்படுத்தும் போது 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவங்களுக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, நீ ராஜாவை கேட்கிற, நான் கொடுக்கிறேன், ஆனா நீ ஒண்ணு செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அழுத்தமாக பேசுகிறார். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். 15ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது. கர்த்தருடைய கை உங்களுடைய பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். தேவஜனமே, நான் தயவாக சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கம், பாதகம், கர்த்தர் ஏன் நெருக்கிறார்? அவர் பக்கம் நம்மை திருப்புவதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் திரும்புவேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் கர்த்தர் பேசுறாரு? அல்லேலூயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்பாடிந்தே அவர் சப்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்பாடிந்தே அவர் சப்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார்
கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் பேசிக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில பிள்ளை இருக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்க. கர்த்தர் அடுத்தடுத்த காலங்களிலே உடனே பிள்ளை 2 பிள்ளை கற்றுக் கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா, உபாகமத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு, 11ஆம் அதிகாரத்துக்கு மீண்டு வந்துருங்க, உபாகம் 11ஆம் அதிகாரத்துக்கு மீண்டு வந்துருங்க. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா, வாசிங்க உபாகம் 11ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க, 13-14. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோட அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே முன் மாரியையும் பின் மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா என்னை நம்பி இருக்கிற மிருகத்தை பார்க்கறதும் அவருடைய வேலை. அல்லேலூயா. நம் குடும்பத்தை எப்படி விட்டுருவாரு, நம்மளை எப்படி விட்டுருவாரு? டாக்டர் 1000 எழுதிட்டு நான் ஒன்று அன்னைக்கு நான் சொன்னேன், எனக்கு திருமணமானதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டில் ஸ்பைனல் கார்டு அடிபட்டு இங்கே நரம்புல சில பிரச்சனை கொடுத்த இன்றளவும் அந்த பலவீனம் இருந்தாலும் நான் ஒன்று சொல்லுவேன், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாம் விட்டுச்சு, எனக்கு பலன் உண்டு. நான் சொல்லுவேன், டாக்டர் இல்லை, மனுஷன் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் அதெல்லாம் இருக்குன்னு கர்த்தர் மாற்றுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக கர்த்தர் உங்களை நடத்துகிறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை மருத்துவமனையில் இதுதான் அவன் வாழ்க்கை முழுசா உனக்கு இப்படிதான் நீ நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்றேன், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவாயானால், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவாய்கள் என்றால், அன்றைக்கு ஸ்தோத்திரம் பெதஸ்தா குளத்திலே அற்புதம் செய்வதற்கு ஒரு மனிதனை தேடி போனது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் இல்லம் தேடி கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் கீழ்ப்படுகிறேனா, நான் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் என்னை மாற்றி விடுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இப்போ சொல்லுங்க பக்கத்துல உங்களை பார்த்து, நான் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். யாரும் சொல்ல மாட்டேங்கிங்களே, நான் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு, நான் அழுறதுக்கு காரணம் நான் தான் வேற யாரும் கிடையாது. மற்றவங்க மேலே பழி போட்டால் அது ஆதாமின் ஆவி, அது சவுலின் ஆவி. தெய்வம் போகட்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வத்துக்கு இந்த கீழ்ப்படிதலை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. வாசிங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் குமாரனாய் இருந்தோ, இயேசு கிறிஸ்து குமாரனாய் இருந்தோ பட்ட பாடுகளினாலே தேவஜனமே கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறதற்கு இந்த 25ஆம் வருடம் சில நேரங்கள் நெருக்கத்துக்குள்ளே கர்த்தரை நடத்திருக்கலாம். தெய்வத்திற்கே பூமியிலே கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதற்கு பாடுகள் அவசியம் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்வலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமான. நான் சொல்லுவேன், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது தேவன் என்னோட வாசம் பண்ணி என்னை நடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவகுமாரனுக்கே பட்ட பாடுகளினால்தான் கீழ்ப்படிதல் பூமியில குமாரனுக்கே கற்றுக் கொடுக்கப்பட்டது என்றால், நீங்கள் நானும் எம்மாத்திரம். ஒருவேளை வெளியில் சொல்ல முடியாத இன்னல்கள் ஆவியில் உணர்கிறத நான் சொல்லுவேன். சிலருடைய வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத இன்னல்கள் தவிப்பு இருக்கலாம். இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே நீர் காரணம் இல்லாமல் இதை என் வாழ்க்கையில் அனுமதிக்கவில்லை ஆண்டவரே, என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே. யாக்கோபுக்கு என்ன பேருன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சரி, ஆசீர்வாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி 2 வசனத்தை வாசிங்க.
இவ்விதமாக பலவீனமான ஆடுகள் புரியும் போது. ஒரு கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30:42. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமா யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் நம்ம ஆசீர்வாதம் நினைக்கிற எல்லா ஆசீர்வாதமும் அங்க இருக்கா? நல்லதானே இருக்கிறான். யாக்கோபு அங்கேயே இருந்திருக்கலாமே. அவன் வாழ்க்கையில ஒரு கேள்வி வந்தது. 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் போராடுகிறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், ஏற்கனவே எல்லாமே இருக்குதே, எல்லாமே இருக்குதே. ஆனா இங்க யாக்கோபு கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் தேவஜனமே எல்லாம் இருக்கலாம். அங்க யாக்கோபுக்கு சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, நிம்மதியான உறக்கம் இல்லை. அவன் சொல்றான், நம்ம அழகா கிறிஸ்துமஸ் ஆராதனைகளில் பாடியிருப்போம், அந்த நாட்களில் பாடியிருப்போம், சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்க்கிறான். உங்க வாழ்க்கையில பொன் பொருள் யாரு கொடுக்கலாம்? சமாதானத்தை இரட்சகர் அல்லாமல் ஒருவரும் உங்களுக்கு கொடுத்து விட முடியாது. அல்லேலூயா. அங்க யாக்கோபை குறித்து அங்க வாசிக்கிறோம். உன் பேர் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியாதா? 28ஆம் வசனத்துல ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியும் தானே. நம்மளை பற்றி நம்ம ஒத்துக்கொள்ற வரைக்கும் போராட்டம் இருக்கும். வாசிங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்மை பற்றி, நம்முடைய நிலையை பற்றி நாம் ஒற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இந்த நிலையை கர்த்தர் வைத்திருப்பார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் சிறுமைப்படுத்துறாரா? சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து. எல்லாரும் சேர்ந்து வாசிக்குமா? உன் இருதயத்தில் உள்ளதை யார் அறியணும்? என்னை பத்தி கர்த்தருக்கு நல்லா தெரியும், என்னை பற்றி எனக்கு தான் தெரியல. யாக்கோபே இங்க வந்துருங்க, யாக்கோபுக்கு வந்துருங்க. அங்க ஆதியாகமத்தின் 32ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. யாக்கோபை பற்றி யாக்கோபுக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றார், நீ யாருப்பா? நான் எத்தன் ஆண்டவரே, நான் ஒற்றுக்கொண்டான். யாக்கோபு என்பதை ஒற்றுக்கொண்டான். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாமாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல, பேதுருவை கேபாவாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல, சவுலை பவுலாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல, நான் என்னை மாற்ற ஒப்பு கொடுக்கும் போது என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் என்ன மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்குறீங்க? மாத்துங்க. அல்லேலூயா. யாக்கோபு கூட தன்னுடைய கடைசி இறுதி நாட்கள்ல 49ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசனம் சொல்றான். யாக்கோபு அங்க சொல்லல. 49ஆம் அதிகாரம் 12 குமாரர்களையும் கிட்ட கொண்டு வரான். வாசிங்க 1-2 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு தன் குமாரரை வரவழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களை நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாய் இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். யாக்கோபு அங்க பேசல, இஸ்ரவேலா பேசுறதுனால தான் தீர்க்கதரிசனம் வந்தது. அங்க இந்த சமாதான கர்த்தரை வைத்து பேசுகிறான். 10ஆம் வசனத்தை வாசிங்க. 9-10 வசனத்தை வாசிங்க. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனை சிங்கம் போலும் இள சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவோ. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு தீர்க்கதரிசனம் எழுதுகிறான். நான் மாறினால் என் வாயிலிருந்து வர வார்த்தை சாதாரண வார்த்தையா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தும் கைப்பிடிங்க. நீங்க மாறிட்டீங்கன்னா விசுவாசத்துக்கு எதிராக பேச மாட்டீங்க. இது நடக்காது, இது முடியாது சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் நீங்க மாறுங்க. நீங்க மாறிட்டா கெட்ட வார்த்தை வாயில வராதுங்க. மாறிட்டா கெட்ட வார்த்தை வாயில வராது. மாற்றம், நம்மை மாற வேண்டும். நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் ஏவுவாராக. அல்லேலூயா. உங்களை அழைத்த ஒரு பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும்
எத்தனை பேரோட கத்தர் பேசியிருக்கிறா? எத்தனை பேரோட கத்தர் பேசியிருக்கிறா? கத்தர் நல்லவன், என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இன்னும் போலாமா? திங்கட்கிழமை பார்ப்போம். வாஞ்சியோடு கூட ஓடிவாங்க. இதே வசனத்தின் தொடர்ச்சியை கேட்போம். அது கடைசி அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 15:22 மீண்டும் அந்த முதல் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலோ ஆட்டு கடாக்களின் நினைதை பார்க்கிலும் செவி கொடுத்தலும். கீழ்ப்படிதலை குறித்து இன்றைக்கு பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் செவி கொடுத்தலை பார்த்து நான் வேற பேசலாம் நினைச்சேன். இன்னைக்கு மாலையில காத்திருக்கும் போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் இந்த வார்த்தை எனக்கு அழுத்தமாய் காண்பித்து கொடுத்தா. திங்கட்கிழமை கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் செவி கொடுத்தலை குறித்து நாம் அழுத்தமாக தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியே கண்களை மூடுங்க. தேவ சமூகத்தில் பயபக்தியோட இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் எழுப்பியிருப்போமா? யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல. என் கூட கர்த்தர் பேசினார்ன்றவங்க மாத்திரம் எழுப்பி நில்லுங்க. என் கூட கர்த்தர் பேசியிருக்கிறான்றவங்க மாத்திரம் எழுப்பி நில்லுங்க. என் கூட கர்த்தர் பேசியிருக்கிறா, என்னோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். என் சபைக்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு தேவையான, என் குடும்பத்துக்கு தேவையான வார்த்தைகளோடு கர்த்தர் என்னை பேசியிருக்கிறார். கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒருவேளை உங்களால எழும்ப முடியல, அப்படியே வலது கரத்தை உயர்த்தி யாரும் பக்கத்திற்கு உங்களை பார்க்க வேண்டாம். இது ஒரு நல்ல தருணம். தேவ பிரசனத்தை நான் உணர்கிறபடினால் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து தேவ பிரசனம் இப்பொழுது உங்களை சந்திக்கிறதற்கு போதுமானபடி இருக்கிறது. ஸ்தோத்திரம். மனுஷன் இல்லைன்னு சொன்ன அத்தனையும் கர்த்தர் மாற்றி விடுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மனுஷன் நடக்காதுன்னு சொன்ன காரியங்களை மாற்றி விடுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். திரும்பி யாக்கோபு தன் தேசத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி மனுஷன் சொன்னா, தன்னுடைய தேசத்துக்கு யாக்கோபை கர்த்தர் அழைத்து வந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். திரும்பி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு பிள்ளை இருக்காதுன்னு சொல்லி அவனை குறித்தே சொன்னான். கர்த்தர் அவனை குறித்து ஸ்தோத்திரம் எந்த அளவாய் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். தேவஜனமே, என்ன மாத்துங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து கேட்போமா? வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடுது. யாரு கண் திறக்க வேண்டாம். எல்லாரும் பயபக்தியோடு க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசியிருக்கிறீரே. கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் என் குடும்பத்தில் இந்த சஞ்சலம், என்னுடைய பாவத்தின் நிமித்தமே என் குடும்பத்தில் இந்த பலவீனம், என்னுடைய அறியாமை நிமித்தமும் துணிகர பாவங்கள் நிமித்தமே ஆண்டவரே, மற்றவர்களை காரணம் காட்டக்கூடிய சூழ்நிலை நிமித்தமே என் வாழ்விலே அநேக இழப்புகள். ஆண்டவரே, எவரையும் கொல்லவும் உயிர்ப்பிக்கும் வல்லவராய் இருக்கிறேன். தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் நீர் என்பதை நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Glory to Jesus, glory to Jesus. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கீழ்ப்படிதல் என்று ஆண்டவரே எழுதப்படட்டும். ஆண்டவரே, பாரும் தந்தையே, எந்த நுள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்த நுள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நோந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நோந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆருவியே யுவேலாயில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, ஆருவியே யுவேலாயில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது, என் ஜீவன்
ஜீவன் எல்லை, என் வாழ்க்கையின் எல்லை வரைக்கும் ஆண்டவரே பரிசுத்தம் என எழுதோ, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அருவியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, அருவியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ, தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் அவர், கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவராயிருக்கிறார். சில மரண ஓலங்கள் குடும்பத்தில் இந்த வருடம் நடந்திருக்கலாம். நான் தயவாக சொல்லுகிறேன், ஆண்டவர் அனுமதிக்காம நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் நடக்கவில்லை, நடக்கவே நடக்காது. தேவஜனமே, வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல ஆண்டவரே பிரச்சனைக்கு காரணம் நான் என்பதை இன்றைக்கு எனக்கு உணர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நீர் மாற்றும். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது போல என்னை நீர் மாற்றும் என்று சொல்லி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆபிரகாமை மாற்றி ஆசீர்வதித்த ஆண்டவர், ஆண்டவரே, கேபாவாய் மாற்றி ஆசீர்வதித்த ஆண்டவர், பவுலாய் மாற்றி ஆசீர்வதித்த ஆண்டவர், என்னை நீர் மாற்றும். எல்லா கனம் மகிமை துதி புகழ் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.